பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் எக்கச்சக்க ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நைட் ஆஃப் சாம்பியன் வேலை இன்னும் 2 நாளில் நடக்க போகுது. அதுக்குள்ளே எக்கச்சக்க அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்ல, அதுக்காக வந்திருக்கிறேன். ரூமர்ஸும் இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் முழுக்க தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, உண்மையிலேயே நான் பூரிச்சு போயிட்டேன். பிகாஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்கச்சக்க பேர் நமக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. கமெண்ட் செக்ஷனில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாயிண்டை போடலாம். கிட்டத்தட்ட ரா ரிவ்யூக்கு 3 லட்சத்துக்கும் மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைப் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலே அது பெரிய விஷயம். எனக்காக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரான் பிரேக்கரை பற்றி எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. WWE டீம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் ப்ரான் பிரேக்கருக்கு ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தாங்களாம். செத்ரான்ஸ் விஷன் டீம் பிரியனும் அதுக்கப்புறமா செத்ரான்ஸ் கூட ப்ரான் பிரேக்கர் சம்மர் ஸ்லாமில் மோதிரும் சாம்பியன் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சில ஸ்டோரியை WWE கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவன் ரோமன் ரெய்ன்ஸ் சாம்பியன் ஆனாலும் ரோமனுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கு தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை WWE போட்டு வச்சுருந்தாங்களாம். ஆனால் ப்ரான் பிரேக்கரோட இன்ஜுரி, செத்ரான்ஸோட இன்ஜுரி, WWE நம்பகத்தன்மை, அது என்னப்பா நம்பகத்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்பலாயிருச்சு. இப்போ ப்ரான் பிரேக்கருக்கு அப்கமிங் ஸ்டோரி என்னன்னே தெரியலையா. WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரியில் ப்ரான் பிரேக்கரோட பேரே இல்லையா. அதாவது இப்போ விஷன் டீம் கிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப் போயிடுச்சு. ப்ரான் பிரேக்கர் டாக் டீம் டைட்டில் போய் வெறும் 2 வாரத்தில் தோற்று போயிட்டார். சரி, சோகம் என்னன்னா ப்ரான் பிரேக்கர் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணலை, வேக்கண்டாக கடந்த டைட்டில் தான் வாங்கினார். சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, செத்ரோன்ஸ் கூட அவர் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமுக்கு கூட ப்ரான் பிரேக்கருக்கு மேட்ச் இல்லையா. இப்போ வேறு வழியே இல்லை. செத்ரான்ஸ் கூட தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொண்டு போகணும். இல்லாட்டா ஒரு டாக் டீம் மேட்சோ, டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ரீமேட்சோ, இந்த மாதிரி தான் ப்ரான் பிரேக்கர் சம்மர் ஸ்லாமுக்காக கொண்டு போக முடியும். சம்மர் ஸ்லாமுக்காக ப்ரான் பிரேக்கருக்கு WWE பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு கொண்டு போனாங்க. பட் ஆனால் தவிர்க்க முடியாத காரணம் அப்படிங்கிறத காட்டிலும் இவரை விட நிறைய பேர் டேலண்டாக வந்துட்டாங்க. குறிப்பாக ஓபா வந்துட்டார். அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ப்ரான் பிரேக்கர். ஏன்டா 2 வருஷமாக WWEல இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் ஷோவில் வந்து அதுக்கப்புறமா படிப்படியாக விஷனில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறிட்டு இருந்தேன். ஒரே ஒரு ஓபா வாக்கில் சோழியை முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி வந்ததுக்கப்புறமா இவருடைய மார்க்கெட்டிங் டோட்டல் அடிபட்டுருச்சு. இது நிறைய பேருக்கு தெரியும். இதனால் இப்போ ஓபா ஃபெமி கூட சம்மர்ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது போல இருக்குது. WWE இந்த வருஷம் அவர் ஜனவரி மாதத்துக்கு தான் டெபிட் ஆனார் 2026. ஆனால் இவர் 2024 டெபிட் ஆகிட்டார். அப்படி இருந்தும் இவருக்கான வாய்ப்பு WWEல கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ப்ரான் பிரேக்கர், அடுத்த கோல்டுபர்க்கு, அடுத்த பிராக் லெஸ்னர், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை பில்டப்னு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஓபா ஃபெமி வந்ததுனால அவருக்கான வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சம்மர் ஸ்லாமில் இப்போ ப்ரான் பிரேக்கருக்கு மேட்சே இல்லையா. ஈவன் WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பே ஃப்யூச்சரில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தானா. ஃப்யூச்சர் அப்படின்னு WWEல எக்கச்சக்க பேர் சொல்லப்பட்டு அதுக்கப்புறமா இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறாங்க. ஆஸ்டின் தேரி மாதிரி அந்த நிலைமையில் இப்போ ப்ரான் பிரேக்கர் இருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. காரணம் யார்? நம்ம ஓபா தான். பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் அப்டேட்டை பற்றி நமக்கு செய்தி கிடச்சிருக்குது. பிராக் லெஸ்னர் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக 100% மேட்ச் விளையாடுவார். அது அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சா இல்லாட்டா அதை கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறத 2வது பாணியில் நம்ம வைக்கலாம். இப்போ WWE பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கான ரிட்டர்னிங் பிளானை இப்போதைக்கு ஸ்டோரியாக வச்சுருக்கிறாங்க. அது சில ஸ்டோரிகள் நமக்கு இயக்கிற மாதிரி இருக்குது. சில ஸ்டோரிகள் இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டோரிகள் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது ஓபா ஃபெமி கூட தான். ஓபாக்கும் பிராக் லெஸ்னருக்கும் பார்ட் 3 மேட்சை எப்படி நடத்தணும்னு நினைத்தால் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரியூ சவுதி அரேபியா நாட்டில் அரபு கண்டில் நடக்குது. அந்த பேப்பருக்கு இவர் வருவார். அதன் மூலியமாக ஓபாக்கும் பிராகுக்குமான ஸ்டோரியை பார்ட் 3 WWE கன்வெர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அண்ட் பிராக் லெஸ்னர் கூட 2 தடவை மோதிட்டார். அப்படிங்கிறதுனால பிராக் லெஸ்னருக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி கொண்டு போகணும் அப்படின்னு கூட WWE முடிவு பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பிகாஸ் ஓபா ஃபெமி ஒருவேளை கிங்காக மாறிட்டார்னா ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காகவோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் சம்மர் ஸ்லாமில் மோதுவார். பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச் கேன்சல் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். கரெக்டு தானே? அப்போ பிராக் லெஸ்னருடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு குழப்பமான ஒரு விஷயம். வேற இன்னும் இல்லைங்க. குந்தர் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது.
ஆக்சுவலி குந்தருக்கு குண்டியெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் கூட லைவ் ஷோலலாம் எக்கச்சக்க தடவை தோற்று போயிட்டார். எங்கே மேட்ச் வச்சாலும் தோற்று போயிட்டு இருக்காரு. குந்தர் அப்படிங்கிற மரியாதையே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டானுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ பிராக் லெஸ்னர் கூட மேட்ச் விளையாடி அதில் நான் பிராக் லெஸ்னர் ரிட்டையர் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிற பேரை டபிள்யூபிள்யூ கொடுத்தாங்கன்னா டபிள்யூபிள்யூ மாதிரி பி குண்டி தலை யாருமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்லா தாங்க இருந்தார். ரெசல்மனியா வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறது ஒன்லி ஃபார் த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தார். கோடி ரோட்ஸ் கூட ஸ்டோரி போக வச்சு அந்த ஆளை பார்த்தீங்கன்னா டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வச்சுட்டானுங்க. இந்த ஆள் தான் ஜான்சனா ரிட்டையர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் கக்கப்பக்கன்னு சிரிக்க வேண்டியதாக இருக்குது. சிரிக்கிறதா அழுகிறதானே தெரிலங்க, அப்படி நிலைமையில் இருக்காரு. அவர் வந்து பிராகு கூட மோதி பிராகை ரிட்டையர் பண்ணுற மாதிரி டபிள்யூபிள்யூ பண்ணால் உண்மையிலேயே மோசமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு குந்தரும் கொஞ்சம் கெரியர்லேருந்து டவுன் ஆகிட்டு இருக்காரு. டபிள்யூபிள்யூவோட கெரியர் கில்லராக காட்டினாங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ தற்போதைக்கு காட்டின விதம் சுத்தமாக சரியில்லை. அதனால் அவரோட கெரியருடைய டவுனுக்கே போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் பிராக் லெஸ்னர் கூட மேட்ச் விளையாடி அதில் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி தான் கெரியர் கில்லர் அப்படின்லாம் காட்டினா நல்லா இருக்குமா? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆப்ஷன் ஏ ஓபாஃபமி கூடயா, ஆப்ஷன் பி குந்தர் கூடயா? எப்பா ரெண்டுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஆப்ஷன் சியை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆப்ஷன் சியை தாங்க கமெண்ட் பண்ணுவேன். ஓபாஃபெமியை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் அப்படிங்கிறத காட்டிலும் அடுத்த ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லராக காட்ட போகிறாங்களாம். ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர்னால் வேறமே இல்லை, ரோமன் தான் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர். அவர் தான் டபிள்யூபிள்யூ தூணே. அவரை வச்சு தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பில்பர் பண்ணுவாங்க. அவர் தான் டபிள்யூபிள்யூடைய உலகமே. இதுக்கு முன்னாடி ஜான்சனோட பேரில் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின், இப்படிப்பட்ட காலங்களில் மாறிச்சு. இப்போ ஹைப்பஸ்ட் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லும்போது ராண்டி ஆர்டன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஃபேஸ் ஆஃப் தி அப்படின்னு சொல்லும்போது ரோமன், அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸு, அதுக்கப்புறம் ஜான்சன், இவங்களோட பேர் தான் சொல்லுவோம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக ஓபாஃபமி இருக்க போகிறாராம். இப்போ செத்ரான்ஸோ அப்புறம் ஜேக்கப் ஃபாட்டுவோ இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் வின் பண்ணி தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனாங்க. பட் ஆனால் பிராக் லெஸ்னர் அப்படி இல்லை, இஸ் த பீஸ்ட் அண்ட் கார்னர். அவர் ஹெவிவெயிட் மெட்டீரியல். டபிள்யூபிள்யூ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 தடவை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் மிட்கார்டெலாம் வின் பண்ணலை. பிகாஸ் அவர் பீஸ்ட்டு, அவருடைய மெட்டீரியல் வந்து ஹெவிவெயிட் டைட்டில் பக்கம்தான், மிட்கார்டே கிடையாது. அதுதான் பிராகு, அது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் ஓபாவை ஃபியூச்சர் ஆஃப் த மெட்டீரியலாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒன்லி ஃபார் த ஹெவிவெயிட் சாம்பியன். அதாவது அவரோட சண்டை அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆள் கூட தான் இருக்கும். அதே மாதிரி சாம்பியன்ஷிப்புக்காக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற மாதிரி தான் பண்ணுவாங்க. டபிள்யூபிள்யூ ஒரு வாய்ப்பை ஓபாக கொடுத்தாங்க. அதுவும் பிராக் லெஸ்னர் கூட வீழ்த்தி இப்போ நைஜீரியன் வாழ்க்கைலாம் போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பின் பேரில் ஓபாஃபமி டபிள்யூபிள்யூவில் உச்சப்பட்ட ரெஸ்லர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸோ ஜான்சனாவோ அண்டர்டேக்கரே வைங்களேன், டபிள்யூபிள்யூக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொசிஷனில் வருவாங்கள்ல, அதை ஓபாஃபமி 6 மாதத்தில் நிரூபிச்சிட்டாரு. ஓபாஃபமிக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஓபாஃபமி இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவரோட கெரியர் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகணும். அதுக்கு காரணம் ஓபாவாக்கு அவரோட சண்டை, அவரோட என்ட்ரன்ஸு, அவரோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர் ஸ்டார் மாதிரி கருப்பு தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருப்பன்னா சும்மா இல்லைடா, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து அமெரிக்காவே ஆட்டி பிடிக்காருன்னா அதுவும் அவருடைய கெட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோமன் ரெயின்ஸோட ஊலா பாலம் மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் ஒரு மாலையை போட்டு வருவார், பங்கமாக இருக்கும். இதனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்ம ஒன்லி ஃபார் த ஹெவி வெயிட் மெட்டீரியலாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். குந்தர் அப்படிங்கிற ரெஸ்லர் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் என்ன தான் இப்போ குந்திக்கிட்டு பிராக் லெஸ்னர் அவர் கூட போதுவேன், அவரை ரிட்டையர்மெண்ட் பண்ண வைப்பேன், கோல்டுபர்க் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன், ஜான்சன் ரிட்டையர்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட குந்தர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பில் இருந்து அவருடைய கெரியர் ஆரம்பித்தார். அவரை வந்து யுனைடெட் கிங்டத்துலேருந்து NXTலேருந்து அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டருக்கு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதி தோற்று அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா NXT UKக்கு போயிட்டு அதுக்கப்புறமா NXTக்கு போய் NXTலையும் சாம்பியன்ஷிப்பாக முதல் தோத்தார். அதுக்கப்புறமா மெயின் ராஸ்டருக்கு வந்து மெயின் ராஸ்டர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஆளாக வந்தார். எப்பா ஆனால் ஓபாஃபமி சொடக்கு போட்ட நேரத்தில் ஒரே வருஷம் இல்லை 6 மாதத்தில் அம்பானி ஆகிட்டார். ஸோ டபிள்யூபிள்யூ ஃபியூச்சர் ஆஃப் தான் மாதிரி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் ஓபாஃபமியை வளர்த்து விட்டோம், நமக்கு பிடிச்சிருக்குது. அதனால் ஓபாஃபமி டபிள்யூபிள்யூவில் தவிர்க்க முடியாத நம்பகத்தந்த ரெஸ்லர் ஆகிட்டார். இனி வரங்காலங்களில் அவர் ஒன்லி ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மெட்டீரியலுக்கு போயிட்டார். இப்போ ரோமன் ரெயின்ஸு
அப்புறம் ஒரு சில ரெஸ்லர் சொல்லலாம் பிராக் இவங்கெல்லாம் இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப்பு அப்புறம் டாக்டிங் சாம்பியன்ஷிப்லாம் மோத மாட்டாங்க. அவங்க மோதுனா ஒன்லி ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் இப்போ ஓபா ஃபெமி சேர்ந்துட்டாராம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓபா ஃபெமி இனி வரும் காலங்களில் வின் பண்ணால் ஒன்லி ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அந்த WWE வச்சிருக்காங்களாம். சொல்ல முடியாது, ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர்ஸ்லாம மோத வச்சு இவரை சாம்பியன் ஆக்குனாலும் ஆக்குவாங்க. ஓபா ஃபெமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக ஒரு சில பேரை காட்டினாங்கல்ல, அதில் உருப்படியான ஒரு ரெஸ்லர், அதுவும் பிராக் லெஸ்னருக்கு நிகராக. இப்போ பிராகை பார்க்கும்போது பீஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லணும்ல, அதே மாதிரி ஓபாவை பார்த்தா எனக்கு பீஸ்டன் கார்னர், அதே மாதிரி பிராகுக்கும் ஓபாவுக்கும் எனக்கு இணையாத்து நான் அவரை வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணுது இல்லை ப்ரோ ஓபா அவ்வளோ திறமை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது ஏன் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஓபாவோட ஸ்டைல், சண்டை போடுறது எல்லாமே பிராக் லெஸ்னரை விட சூப்பராக இருக்குது. அதை நிறைய பேர் ஒத்துக்கலாம், ஆனால் சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கேற்ற காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகேவான காமனாக இருந்துச்சுன்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் ஓபா ஃபெமி மை ஸ்கில் பங்கமாக இருக்குது. அவருடைய ஸ்பீச் இருக்குல்ல, பிரான் பிரேக்கர் மாதிரி பூனை கத்துற மாதிரிலாம் இல்லை, புலி உருமுறை மாதிரி இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓபா ஃபெமியோட ஸ்பீச் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியாக மாறதுக்கு அவருக்கு ஒரே ஒரு தகுதியில் அவர் அமெரிக்கன் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அவருக்கு இருக்குது. இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.